ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. எண்ணெய் வந்து 4 டீஸ்பூன். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் குரல் சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, அதனால இன்னைக்கு வீடியோவில் நான் தான் பேச போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு 1 டீஸ்பூன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு 10 பல்லு, வெங்காயம் 1, தக்காளி 1 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய் போட்டுலாம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இது 3 சொல்கிறேன் நான். வாழைக்காய் 1 முழுசாக சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு 1 முழுசாக சேர்த்துருக்கோம், கத்திரிக்காய் 3. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 3 டீஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. புளி கரைச்சி வச்சதை வந்து ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் எடுத்துருக்கோம், சின்ன எலுமிச்சை சைஸ் வந்து புளி கிண்டி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு கொதிச்சோடனே பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நெத்திலி மீன் கருவாடை வந்து போட்டுக்கலாம். நெத்திலி கருவாடு தலையை வாலி கிள்ளி நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தாச்சா, அதை இதில் சேர்த்துக்கலாம். நெத்திலி ஃப்ரை வேணுன்னா இதை வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். குழம்பு கொதிச்சிச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எம்மா சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளோட கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.